இன்றைய காலகட்டத்தில் மீன் பிடித்தலுக்கு எவ்வளவு உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் பரி எனும் மீன்பிடி உபகரணம் இன்றளவும் கிராமங்களில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பரி சிவகங்கை மாவட்டத்தில் தயார் செய்யப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறது. ஆயக்கலைகள் 64 என்பார்கள். அந்த 64 கலைகளில் மீன்பிடி கலை என்பதும் முக்கியமான ஒரு கலையாக இருந்து வருகிறது. இந்த மீன்பிடிப்பிற்காக தூண்டில், வலை உள்ளிட்ட உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பாரம்பரியமாக நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து இந்த பரியில்தான் மீன் பிடித்து வந்தனர். இந்த பரி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதிகளில் அதிகம் தயார் செய்யப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பரிக்காக காய்ந்த தென்னை மட்டைகளை முதலில் தேர்வு செய்கின்றனர். அதன் பின்னர் அந்த தென்னை மட்டையிலிருந்து ஈக்கி குச்சிகளை தனித்தனியாக பிரித்து எடுத்து அதிலிருந்து இந்த பரியை தயார் செய்கின்றனர். இந்த பரி அரிப்பரி, கிடைப்பரி, திரும்பாப்பரி, தூரிப்பரி என 4 வகைகளாக செய்யப்படுகிறது. இவை 400 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பரியின் மூலம் கெண்டை, கெளுத்தி, ஐரை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் பிடிக்கப்படுகிறது. இன்றளவும் தென் மாவட்டங்களில் அதிகம் மீன் பிடிக்க பயன்படுத்தப்படுவது இந்த பரி எனப்படும் மீன்பிடி உபகரணம் தான். மேலும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் அறுவடை காலம் முடிந்து கண்மாய்களில் நீர் வற்றும் போது மீன்பிடி திருவிழா நடைபெறும். அந்த மீன்பிடி திருவிழாக்களில் இந்த பரி எனப்படும் மீன்பிடி உபகரணம் மூலம்தான் அதிகம் மீன் பிடிக்கப்படும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேர்ந்த சுப்பிரமணியன் இந்த பரிகளை சைக்கிளில் வியாபாரம் செய்து வருகிறார். இது குறித்து அவர் கூறியதாவது: 4 வகை பரிகளை செய்து வருகிறோம். அதனை சைக்கிள் மூலமாக விற்பனை செய்து வருவதாகவும் அண்டை மாவட்டங்களுக்கும் சைக்கிளில் சென்று பரிகளை விற்பனை செய்வதாக தெரிவித்தார். நான் அங்கிருந்து புதுக்கோட்டை வரையும் சைக்கிளில் வியாபாரம் பண்ண போவேன். அங்கே காரைக்குடி வரையும் வியாபாரத்துக்கு போவேன். போயிட்டு விற்றுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இந்த சின்ன பெரியா இருக்கிறது தூரியில் கட்டி குஞ்சு மீன், சின்ன பொடி மீனுங்க, கிளித்தி, குறவை அந்த மாதிரி பிடிக்கலாம். அந்த திரும்பாப்பரிங்கிறது விராமீன், கட்லா, சின்ன பொடி மீன்கள், அதுவும் அதில் விடும். உள்ளே போகிறது அதுக்குள்ளே நிற்க, வெளியில் வராது. பின் வெளியே அவுத்து மீன் எடுக்கணும். ஆமாம், இன்னொரு பரியில் அது கொண்டாடல. அந்த பரியிலையும் அந்த மாதிரி தான் விராமீன், பெரிய மீனெல்லாம் பிடிக்கலாம். அதுவும் உள்ளே போகிறது வெளியே வராது. மூங்கில் வச்சு செய்யணும். அது அந்த பரி நான் கொண்டு வரல. இந்த ஒரு நாளைக்கு தகுதியாக நான் செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மேலும் சிறிய பரியில் கெண்டை, கெளுத்தி மீன்களையும், பெரிய திரும்பாப்பரியில் கட்லா, விரால் உள்ளிட்ட மீன்களையும் பிடிப்பதற்கு இந்த பரிகள் பயன்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்த பரிகளின் வழியே உள்ளே செல்லும் மீன்கள் திரும்ப வெளியே வராது என்றும், இந்த பரி செய்வதற்காக தென்னை மரத்தின் ஈக்கி குச்சிகளை தேர்ந்தெடுத்து அதனோடு கூழாங்கம்பு, ஓனா குச்சி, கருவேப்பிலங்குச்சி ஆகிய கம்புகளை நெருப்பால் வாட்டி வளைத்து பரிகள் செய்ய பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். என்னதான் இன்றைக்கு நவீன காலங்களில் பல நவீன தூண்டில்கள் மூலம் மீன் பிடிக்கப்பட்டாலும் பாரம்பரியமாக மீன் பிடிக்கப்படும் பரி எனப்படும் மீன்பிடி உபகரணம் இன்றளவும் கிராம மக்களுக்கு பிடித்த மீன்பிடி உபகரணமாகவும் மிகவும் பயனுள்ள மீன்பிடி உபகரணமாகவும் உள்ளது.